வேதம் பகவத்கீதையில் 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் சென்று விட்டவனும் நிகழ்பவனும் இனி வருபவனும் ஆகிய பொருள்களை நானே அறிவேன், ஆனால் என்னை எவனும் அறியான் என்று குறிப்பிடுகின்றான். அதேபோன்று 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவன் ஆதிதேவன் பிரவாதவன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றான். அதேபோன்று 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் எவர் ஒருவர் பரம்பொருளாக தாமாக உண்டாக்கி வணங்குகிறாரோ அவர் பொய்யையே வணங்குகிறார் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதாவது கடவுளை ஒரு பொருளாக உருவாக்கி தானாக தன் விருப்பத்திற்கேற்ப பொருளாக உருவாக்கி வணங்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளது. வேதாஸ்பதார உபனிஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவனுக்கு பெற்றோர் இல்லை, அவனுக்கு அதிபதியும் யாரும் இல்லை, அவனுக்கு உலகில் எந்த அதிபதியும் இல்லை, அவனை ஆள்பவர் யாரும் இல்லை, அவனுக்கு எந்த வரையறும் இல்லை, அவனே காரணி அதிபதி, அவனுக்கு இணையான எவரும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது.